இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான சகோதரிகளே, உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். போன வாரம் இனியவளே என்ற எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் அதை ஷேர் பண்ணியிருப்பீங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு பாட்டு பாடலாமாங்க? பாருங்க, நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்கிறோம். நம்ம உதவி செஞ்சால் என்ன எதிர்பார்ப்போம்? நம்ம உதவி செய்கிற நபர்களிடத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு தேங்க்ஸ் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்காங்க. அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்காருங்க. இன்னைக்கு கூட எங்கள் மிஷினரிகளோடு இணைந்து ஆத்துமாவே நன்றி சொல்லு என்ற பாடலை நம்ம முழு உள்ளத்தோடு நம்ம சேர்ந்து நீங்கள் எங்கள் மிஷினரிகளோடு இணைந்து நீங்கள் பாடுவீங்களா? சங்கீதக்காரனாகிய தாவீது தன் ஆத்துமாவை பார்த்து, ஆத்துமாவே சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொன்னதுனால அவர் வாழ்க்கை முழுவதும் வெற்றி பெற்றார். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் வெற்றியை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமா? எங்களோடு இணைந்து என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரினா அவர் செய்த நன்மைகளை நினைத்து சோத்தரிப்போமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார், கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்கள் காண செய்தார், அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள்
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எங்க மிஷனிகளோடு இணைந்து நீங்க நன்றி நிறைந்த உள்ளத்தோட ஏசப்பாவை பாடி துதிச்சிங்களா? இந்த நாள்ல நம்ம சில நேரத்துல நம்மளுக்கு சில தேவைகள் இருக்கும். அப்படிப்பட்ட தேவைகளில் பார்த்தீங்கன்னா மனிதர்களை நம்ம என்ன செய்வோம், எதிர்பார்ப்போம். நம்ம குடும்பத்தாரிடமிருந்து உதவிகளை நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அப்படி எதிர்பார்க்கும் போது நம்மளுக்கு ஏமாற்றங்கள் வருங்க. நம்ம அப்படி மனிதர்களை நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம எதிர்பார்க்காம எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம ஆண்டவரை மட்டும் நம்பும்போது நிச்சயமா அவர் நம்மளுக்கு என்ன செய்வார், நன்மையான காரியங்களை அவர் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறாருங்க. அதனால நம்ம 100% ஆண்டவரை மட்டும் நம்ம நம்புவோம். அவர் நிச்சயமா அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு அதை பத்தி ஒரு சின்ன நிகழ்வை நம்ம பார்க்கலாமா? அனிதாக்கா இன்னும் வரலையா? தெரியலையேக்கா, வந்துட்டு இருப்பாங்க. சரி, நீ பாய் எடுத்து போடு பேபி, நம்ம ப்ரேயர் பண்ணலாம். சரிக்கா. இந்த அனிதாக்கா வந்துட்டாங்க. என்ன கிளாடி, சீக்கிரமாவே வந்துட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்க்கா வந்தோம். நம்ம ஜோம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்க்கா? மகளிர் குழுல லோன் தராங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்தா கொடுப்பாங்க. வாங்குவோமா? எதுக்கு கிளாடி லோனு? எங்களுக்கெல்லாம் தேவையில்லை. உனக்கு எதுவும் பிரச்சனையா? எனக்கு 50,000 ரூபாய் கடன் இருக்கு, அதை அடைக்கணும். அதனாலதான். கடன் வாங்குறதெல்லாம் தப்புக்கா. ஏசப்பா கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லுவோம். அவர் சமாதானமான வழியை நமக்கு காட்டுவாருக்கா. என்னக்கா பேபி இப்படி சொல்ற? ஆமா கிளாடி, அவ சொல்றதும் கரெக்ட் தானே. இப்ப நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், அடுத்து நம்ம 2 பேரும் பேசிக்கிறோம். அப்படியேக்கா, சரி ப்ரேயர் பண்ணுவோம். கடங்காரி லோன் வாங்கி கடன் அடிக்கலான்னு பார்த்தா இவ இப்படி பண்றா. ஏசப்பா தருவார்னு எனக்கு தெரியாதாங்க. இவனுமே ஏசப்பா ஏஜென்ட் மாதிரி பேசுறா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பேபி நீ வீட்டுக்கு போ, நானும் அக்காவும் பேசிட்டு வரோம். அப்படியாக்கா? சரிக்கா, நான் வரேன்க்கா. பேபி பத்தியக்கா எவ்வளவு திமிரு. என்னை விட பெரிய இவள அவ. எனக்கு தெரியாத ஏசப்பா கிட்ட கேட்க. பேபி ஏதோ அவளுக்கு தெரிஞ்சதை சொல்றா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. நம்ம ஏதாவது பேசி முடிவு பண்ணுவோம். ஐயோ ஐயோ, இந்த அக்காவுக்கு என்னாச்சு? தலை சுத்துதே. ஐயோ அக்கா, அக்கா, ஐயோ ஐயோ, என்னாச்சுக்கா? அக்கா இப்படி உட்காருங்க அக்கா. என்னாச்சுக்கா? என்ன செய்யுது உங்களுக்கு? என்னன்னே தெரியல, திடீர்னு தலை சுத்துதுப்பா. இப்படி எதுவும் உங்களுக்கு அடிக்கடி வருமாக்கா? தனியா ஏன்க்கா வரீங்க வண்டியில? யாரையாச்சும் கூட கூட்டு வந்திருக்கலாம்லக்கா? எனக்கு ஒரு நாள் இப்படி வந்ததே இல்லம்மா. இப்ப எப்படிக்கா இருக்கு? இப்ப பரவாயில்லையா? அக்கா வீட்டுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி உங்களை வந்து கூட்டிட்டு போக சொல்லுவாக்கா? இல்லப்பா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. நான் போயிருவேன். நீ செஞ்ச உதவியை மறக்கவே முடியாதுப்பா. ரொம்ப நன்றிப்பா. வீட்டுக்கு போயிட்டு என் மகனை உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். சரிக்கா, பார்த்து பத்திரமா போங்க, மெதுவா போங்க. என்னக்கா? உன் ஃபோன் நம்பர் சொல்லுப்பா. 96 ம் 26 ம் 97 ம் 37 ம் 21. ம் சரிப்பா, வீட்டுக்கு போயிட்டு என் மகனை உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். சரிங்கக்கா. நீ நடந்து போறப்பா, நீ எங்கேயாவது இறக்கி விடையாப்பா? இல்லைக்கா, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, போயிடுவேன். சரிப்பா, போயிட்டு வரேன். சரிங்கக்கா, பார்த்து போங்கக்கா.
ஹலோ, யாரு? ஹலோ அக்கா, நீங்க தானே எங்க அம்மாவுக்கு உதவி செஞ்சீங்க? அப்படியே தம்பி, அவங்க பையனா நீங்க? ஆமா தம்பி. அக்கா, அம்மாவுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிக்கா. பரவாயில்ல தம்பி. அம்மா பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க அக்கா. நான் உங்களுக்கு gift அனுப்புறேன், மறக்காம வாங்கிக்கோங்க. கிஃப்ட்லாம் எதுக்கு தம்பி? நம்ம ஏசப்பா பிள்ளைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கணும். நீங்க அம்மாவை காப்பாற்றும் போது அம்மா பேக்ல 10 லட்ச ரூபா இருந்ததுக்கா. அப்படியா? பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்களா? கொண்டு வந்துட்டாங்கக்கா. அந்த சூழ்நிலையில நீங்க அம்மாவை காப்பாற்றது பெரிய விஷயம்க்கா. அதுக்கு தான் இந்த gift. பணம் இருந்ததெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. அம்மாவுக்கு உதவி செய்ததை ஏசப்பா எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பா தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேல உங்க விருப்பம். ஓகேக்கா, நன்றிக்கா. gift வரும், ரிசீவ் பண்ணிக்கோங்க. சரிங்க தம்பி, ரொம்ப நன்றி. அம்மா பத்திரமா பாத்துக்கங்க. சரிக்கா, நான் வைக்கிறேன். என்னக்கா லோனுக்கு கேட்டு வரேன்னு சொன்னீங்க, என்னாச்சுக்கா? என்ன கிளாடி, நம்ம கூட வேற ஒருத்தங்க சேரன்னு சொல்லியிருக்காங்க. நீ வேணா அந்த லோனுக்கு ஏற்பாடு பண்ணு. அப்படியாக்கா? அது யாருக்கா? அதுவா, அப்பப்ப நம்ம கூட ஜெபிக்க வருவாளே, அந்த சுதா தான். அப்படியாக்கா? பாத்தீங்களாக்கா, அந்த பேபி நம்ம கூடயே இருந்துட்டு லோனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. பாத்தீங்களாக்கா, கேட்டா ஏசப்பா தருவாங்கன்னு சொல்றா. அவ பெரிய இவ மாதிரி பேசுற, அது இதுன்னு சொல்லிட்டு. நமக்கு தான் லோனுக்கு ஆள் கிடைச்சிருச்சுல, நீ ஏன் பேபியை திட்டிட்டு இருக்க? அப்படியெல்லாம் இல்லக்கா, முகம் தெரியாதவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. அந்த பேபி நம்ம கூடயே இருந்துட்டு நம்மளுக்கு உதவி பண்ணல. பாத்தீங்களாக்கா, எனக்கு அதை பார்த்தாலுமே பத்திக்கிட்டு வருதுக்கா எனக்கு. பேபி மேல கோவப்படுறதுக்கு அவளா உன்னைய கடன் வாங்க சொன்னா? சரிங்கக்கா, அதை நினைச்சாலுமே எனக்கு கோவமா வருது. நம்ம ப்ரேயர் பண்ணுவோம்க்கா. சரி, ப்ரேயர் பண்ணுவோம். பேபி வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், வந்துடட்டுமா? அவ என்ன பெரிய தீர்க்கதரிசியா? அவ வந்தாதான் இங்க ப்ரேயர் பண்ண முடியுமா? நானே மறக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்னமா பேபி பேபின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறியாக்கா? விட்டா மடியில வச்சு தாளாட்டுவ போல. கிளாடி, நீ இவ்வளவு கோவப்பட வேண்டிய தேவையே இல்ல. இந்த பேபியே வந்துட்டா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நீ அவ்வளோ கோவப்படாத கிளாடி. என்னக்கா சீக்கிரமே வந்துட்டீங்க போல? இப்பதான் வந்தோம், உட்காரு, ஜெபம் பண்ணுவோம். சரிக்கா. என்னக்கா என்னாச்சு? ஏதோ கோவமா இருக்க மாதிரி தெரியுது. அவ கோவமே உன் மேலதான். நீ என்னமோ அனுதாபத்தோட கேக்குற. விட்டா உன்னை போட்டு தள்ளிடுவா போல. என்னக்கா ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க? சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, ஜெபம் பண்ணுவோம். முத நனிதாக்காவை போட்டு தள்ளணும். இவங்க பேபி பேபின்றாங்க. ஏன் நான் ப்ரேயர் பண்ணக்கூடாதா? இந்த அக்கா ப்ரேயர் பண்ணக்கூடாதா? பேபி ப்ரேயர் பண்ணாதான் ஏசப்பா கேட்பாரா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிளாடியக்கா, உங்க கடன் பிரச்சனைக்காக நான் வீட்லயும் தனி ஜெபம் பண்ணியிருக்கேன்க்கா. ஏசப்பா ஏதாவது ஒரு அற்புதம் செய்வாங்க. அற்புதத்தை மடியில கொண்டு வந்துட்டான். ஏன்க்கா, நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையாக்கா? எங்களுக்கு லோனுக்கு ஆள் கிடைச்சிச்சு. ஏசப்பா அற்புதம் செய்யறது அப்புறம் பாப்போம். கிளாடி, நீ இப்படியெல்லாம் பேசாத. லோன் ஒரு பக்கம் இருக்கட்டும், பேபி சொன்ன மாதிரி ஒரு அற்புதம் நடக்கலாம்ல, அதுக்கு தானே ஜெபம் பண்ண வந்தோம். நீ இப்படியெல்லாம் பேசாத கிளாடி. சரி வா போலாம். சிஸ்டர். யாரு? கொரியர் சிஸ்டர். நீங்க பேபி சிஸ்டரா? ஆமா, சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. தேங்க்யூ தம்பி. அத்தாடி, 50,000 ரூபாய்க்கு செக் அனுப்பியிருக்காங்க. ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி. உடனே கிளாடியக்காவை போய் பார்ப்போம். கிளாடியக்கா. என்ன பேபி, என்னவா? அக்கா இங்க பாருங்களேன். என்னவா? என்னத்த பாக்க? ஏசப்பா நமக்கு ஒரு அற்புதம் செஞ்சுட்டாரு கிளாடியக்கா. என்ன அற்புதம் செஞ்சுட்டாரு? இன்னும் கவர் கொண்டு வந்திருக்கிற? வெறும் கவர் இல்லக்கா, இது 50,000 ரூபாய்க்கு செக் போட்டு நமக்கு கிஃப்டா கொடுத்துருக்காங்கக்கா. நமக்கு என்ன?
எனக்கா கொடுத்துருக்காங்க? இது எனக்கு தாங்க கொடுத்தாங்க. உங்களுக்கு 50,000 ரூபாய் கடன் இருக்குல்ல, அதுக்கு வச்சுக்கோங்க. அப்படியா பேபி? யார் கொடுத்தா? ரோட்ல ஒரு அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு நான் உதவி செஞ்சேன். அவங்க பையன் இதை கிஃப்டா கொடுத்துருக்காங்க. அப்படியாப்பா? உனக்கு கொடுத்தது ஏன் கடன் அடிக்க கொடுத்துருக்கிறியே? உனக்கு எவ்வளோ பெரிய மனசு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லக்கா. ஏசப்பா அவங்க மூலமா நமக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருக்காங்கக்கா. நீங்க வேற நான் வேற இல்லக்கா. வாங்க போலாம் பேங்க்குக்கு. பேபி, உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டம்மா. உன்னை கடினமா பேசிட்டம்மா. என்னை மன்னிச்சிருமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. இந்த நாள்லையும் நம்ம வந்து தேவ செய்திக்குள்ள நம்ம போக போறோங்க. லேயாளை பத்தி தான் நம்ம செய்தி என்ன செய்ய போறோம் இந்த நாள்ல கேட்க போறோங்க. லேயாள் பாருங்க, மனிதர்களுக்கு முன்பாக ஒரு அற்பமா எண்ணப்பட்ட ஒரு நபரா என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. ஆனா தேவனுடைய பார்வையில அவங்க விலையேற பெற்றவங்களா இருந்தாங்கங்க. ஏன் தெரியுமா? லேயாளுடைய வம்சத்துல தான், அந்த வம்சாவளியில தான் லேவியரும் ஆசாரியரும் வந்தாங்க. ஏன் பின் நாட்கள்ல யூத கோத்திரத்து வழியா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கே இந்த லேயாள் ஒரு காரணமா அமைஞ்சாங்கங்க. இன்னைக்கு வந்து நீங்க வந்து நம்ம வந்து அற்பமா இருக்கிறோமே மனிதர்களுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நாளும் உங்களை வந்து நீங்க என்ன செய்யாதீங்க, தாழ்வா நினைக்காதீங்க. லேயாள மாதிரி கர்த்தர் உங்களே என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார். இந்த நாளும் தேவனுடைய செய்தியை அருமையான ஜாயக்கா கொடுக்க வராங்க. அவங்களோடு சேர்ந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கலாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இனியவளே என்ற பெண்கள் நிகழ்விலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் கிராம மிஷனரி இயக்கத்தின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக, கேட்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். சுவாமி, கர்த்தர் கிருபையாக கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா, இந்த இனியவளே இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் சமூகத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் அப்பா நீர் பேசுவீராக. உடைய வேதத்தின் வழியாய் நாங்கள் தகப்பனே கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உமது பிரசன்னம், உமது கிருபை, உமது தயவு எங்கள் ஒவ்வொருவுடன் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளில் நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, பூரண சமாதானம். பூரண சமாதானம். இன்றைய காலகட்டங்களில் சமாதானம் என்கிற ஒன்று மிகவும் குறைவாகவே என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. குடும்பங்களுக்குள்ள ஆனாலும் சரி, திருச்சபைகளுக்குள்ள ஆனாலும் சரி, கிராமங்களுக்குள்ள ஆனாலும் சரி, நம்முடைய தேசத்தை எடுத்துக்கிட்டோமானாலும் சமாதானம் என்கிறது மிகவும் குறைவாகவே என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. இந்த சமாதானம், நம்முடைய தேவன் கொடுக்கிற சமாதானம், அது யாராலும் கொடுக்க முடியாது, யாராலும் எடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருகிறதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் அவர் கொடுப்பதற்கு ஆவலாய் காத்திருக்கிறார். இதை குறித்து நாம் ஒரு வேதத்துல ஒரு வசனத்துல நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளும் மனதை உடையவன். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவர்களுக்கு என்ன கிடைக்குமா, ஒரு பூரண சமாதானம் என்ன செய்யும், கிடைக்கும். கர்த்தரை முதலாவது இந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை உறுதியாக நாம் என்ன செய்ய வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். அதைத்தான் சங்கீதம் 7ஆம் சங்கீதத்துல முதல் வசனத்துல நாம பார்க்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். நம்முடைய நம்பிக்கை இன்றைய காலகட்டங்கள்ல யாரை நோக்கி இருக்க வேண்டும், கர்த்தரையே நோக்கி என்ன செய்ய வேண்டுமாம், இருக்க வேண்டுமாம். வேத புத்தகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அநேக பெண்கள் வந்து ஆண்டவரையே என்ன செய்திருந்தாங்க, சார்ந்திருந்தாங்க. ஆண்டவரை சார்ந்திருந்தது நிமித்தமா, ஆண்டவர் மேல நம்பிக்கையை அவர்கள் வைத்திருந்தது நிமித்தமாக அவர்கள் பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா லேயாள். இந்த லேயாள் யார் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க அப்படின்னா, கர்த்தர் மேல
தன் முழு நம்பிக்கையை என்ன செய்திருந்தாங்களாம், வைத்திருந்தாங்களாம். அதைத்தான் சங்கீதம் 16:1 பார்க்கிறோம். தேவனே என்னை காப்பாற்றும், நான் உம்மை என்ன செய்திருக்கிறேன், நம்பி இருக்கிறேன். இந்த நம்பிக்கை யார் மேல வச்சிருந்தாங்க, லேயாள். இதே நம்பிக்கையை கர்த்தர் மேல என்ன செஞ்சிருந்தாங்க, வைத்திருந்தாங்க. அதைத்தான் சங்கீதம் 84:12 வாசிக்கிறோம். உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். இந்த கர்த்தர் மேல வைத்திருக்கிற இந்த நம்பிக்கை தான் நமக்கு என்ன கொண்டு வரும், ஒரு சமாதானத்தை வந்து என்ன செய்யும், கொண்டு வரும். ஒரு பூரண சமாதானத்தை கர்த்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை கொண்டு வரும். சரி, நான் லேயாளை பற்றி சொன்னேன் இல்லையா, அந்த லேயாள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இங்கே லேயாளை பற்றின ஒரு முழு காரியத்தை நாம் என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இந்த லேயாள் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல சமாதானத்தை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். இந்த லேயாள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யாக்கோபினுடைய முதல் மனைவி தான் யாரு, இந்த லேயாள். லேயாள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது, இந்த லேயாளுக்கு வந்து அவங்களுடைய கண் வந்து எப்படி இருக்குமா, கொஞ்சம் கண்ணில் உள்ள பார்வை சற்று கூச்ச பார்வை உள்ளவங்களா இந்த லேயாள் வந்து என்ன செய்தாங்களாம், இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 16, 17 இந்த 2 வசனங்களை நம்ம வாசிக்கிற பொழுது, லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமா இருந்தாள். இந்த லேயாளுடைய தகப்பனுடைய பேர் லாபான். இந்த லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தங்க பேரு லேயாள், அவங்க தான் மூத்தவங்க. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது இந்த லேயாளை பற்றி தான். 2வது ஒரு பெண் இருக்காங்க, அவங்க யாரு, ராகேல். இந்த லேயாளுக்கோ எப்படி இருந்ததாம், அவளுடைய பார்வை கூச்ச பார்வையா இருந்தது அப்படின்னு சொல்லி வேதத்துல என்ன செய்யப்பட்டுள்ளது, போடப்பட்டுள்ளது. இந்த லேயாளை பார்த்த உடனே யாருக்கும் என்ன செய்யாதான், பிடிக்காதான். சற்று அவங்களுடைய முக ரூபம் வந்து என்ன செய்யறதுதான், சற்று அழகற்றதாய் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இவள் புறம்பான அழகுள்ளவள் அல்ல, ஆனால் இந்த லேயாள் உள்ளான அழகு மிகுந்த ஒரு லேயாளா என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. இந்த யாக்கோபு இந்த லேயாளை என்ன செய்யறாங்க, ராகேல் மேல பிரியமா இருக்கிறாங்க. ராகேலை கல்யாணம் பண்றதுக்காக அதுக்கு முன்பதாக அவங்க அப்பா வந்து லேயாளை என்ன செய்யறாங்க, ஃபர்ஸ்ட் திருமணம் செய்து கொடுத்துடுறாங்க இந்த யாக்கோபுக்கு. ஆனா இந்த யாக்கோபுடைய உள்ளம் யாரை நேசித்தது அப்படின்னா, ராகேலை தான் வந்து என்ன செஞ்சது, நேசித்தது. இந்த ராகேலுக்காக முதலாவது லேயாளை வந்து என்ன செய்திருந்தாங்க, திருமணம் பண்ணியிருந்தாங்க. இந்த லேயாளை பார்க்கிலும் இந்த ராகேலை அதிகமா நேசித்தாராம் யாரு, யாக்கோபு. இதை நம்ம எதுல பார்க்கலாம் அப்படின்னா, அதே அதிகாரம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம வாசிக்கிற பொழுது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். லேயாள் அற்பமாய் என்ன செய்யப்பட்டாலாம், எண்ணப்பட்டாலாம். அதுக்கு முந்தின வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். இந்த ராகேலை திருமணம் பண்ணுவதற்காக அவளுடைய மூத்த சகோதரியாகிய லேயாளையும் ஒரு திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த யாக்கோபுக்கு வந்து என்ன செய்தது, நேரிட்டது நிமித்தமா அந்த லேயாளையும் என்ன செய்யறாங்க, யாக்கோபு திருமணம் பண்றாங்க. அப்போ ஒரு திருமண வாழ்க்கையில அந்த கணவருடைய முழுமையான ஒரு அன்பும் இந்த லேயாளுக்கு வந்து என்ன செய்யல, கிடைக்கல. அந்த அன்பு, முழுமையான அன்பு இந்த லேயாளுக்கு கிடைக்கல. ஆனாலும் இந்த லேயாள் வந்து என்ன செய்யல, சோர்ந்து போகல. தன் கணவரை பார்க்கிலும் ஆண்டவரை வந்து இந்த லேயாள் என்ன செஞ்சாங்களாம், அதிகமா நேசிச்சாங்களாம். அதனாலதான் ஆண்டவருடைய பார்வை யார் மேல, ராகேல் மேல படல, லேயாள் மேல வந்து என்ன செய்து படுது. அதுதான் இந்த 31ஆம் வசனத்துல பார்க்கிறோம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. எந்த சூழ்நிலையில அற்பமாய் எண்ணப்படுகிறோமோ, ஒருவேளை இந்த வசனத்தோட நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னால், குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சரி ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம இருந்தோமானாலும், நம்மளுடைய அற்பமான அந்த சூழ்நிலையை யார் பார்க்கிறா, கர்த்தர் பார்க்கிறார். அற்பமா எண்ணப்பட்டவங்களை தான் கர்த்தர் வந்து என்ன செய்யறாங்களாம், பார்க்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல என்ன செய்யறோம், கற்றுக்கொள்கிறோம். இந்த அற்பமா எண்ணப்பட்ட இந்த லேயாளை கர்த்தர் கண்டு அவளுக்கு ஒரு கற்பத்தின் கனியை வந்து கர்த்தர் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. ஒருவேளை இந்த உலகத்தின் பார்வையில இந்த லேயாள் அழகற்றவளா இருக்கலாம். ஆனால் கர்த்தரின் பார்வையில அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, அழகுள்ளவளா இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனுஷன் வந்து எதை பார்ப்பான், முகத்தை பார்ப்பான். ஆனால் என் தேவனாகிய கர்த்தரோ எதை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார்.
அந்த அழகுள்ள ஒரு இருதயம், கர்த்தர் விரும்புகிற ஒரு இருதயம் யாருக்கு காணப்பட்டுச்சு? இந்த லேயாளுக்கு என்ன செஞ்சது? காணப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அதே அதிகாரம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிற பொழுது, இந்த லேயாள் கர்ப்பவதி ஆகி என்ன செய்யறா? ஒரு குமாரனை என்ன செய்யறாள்? பெற்றெடுக்கிறாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். இந்த இடத்துல பாருங்க, கர்த்தரை முன்வைத்து, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். அந்த குழந்தைக்கு பேர் வைக்கும்போது கூட யாரை முன்வைத்து பேர் வைக்கிறாங்களாம்? கர்த்தரை முன்வைத்து, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். ஒருவேளை நான் என் கணவர் என்னைய முழுமையா ஒரு நேசிக்காத ஒரு சூழ்நிலையில எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, இந்த குழந்தைய நான் என்ன பேர் வைக்க போறேன்? கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் அப்படின்னு சொல்லி, என் சிறுமையில கூட கர்த்தர் என்னை நினைத்தருளினார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு என்ன செய்யறாங்க? கர்த்தர் பார்த்தருளினார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரூபன் என்று என்ன செய்யறாங்க? பெயரிடுறாங்க. அப்போ இதுவரைக்கும் அவர் என்ன செய்தார்? என் கணவர் என்னை அவ்வளவாய் நேசிக்கவில்லை, இனிமேலும் அவர் என்னை நேசிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை இந்த லேயாள் என்ன செய்யறாங்க. முதல்ல சொன்னேன், கர்த்தர் மேல கர்த்தர் விரும்புகிற ஒரு பெண்ணா இந்த லேயாள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்தேன் சொன்னேன். ரெண்டாவது, இந்த லேயாள் எப்படிப்பட்ட லேயாளா இருந்தாங்க? ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுகிற ஒரு பெண்ணா என்ன செய்திருக்காங்க? இந்த லேயாள் என்ன செய்தாங்க? இருந்தாங்க. அப்போ இந்த லேயாளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, கர்த்தர் விரும்புகிற ஒரு பெண்ணா நாம என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தர் விரும்புகிற ஒரு இருதயமா, கர்த்தர் வசிக்கிற ஒரு இருதயமா, கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு இருதயமா நம்முடைய இருதயமா என்ன செய்யணும்? இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாங்க. இந்த லேயாளை போல அந்த விசுவாசம் நிறைந்த ஒரு பெண்மணியா, விசுவாச அறிக்கை செய்கிற ஒரு பெண்மணியா நாம இருக்கிற பொழுது, இந்த லேயாள் இடத்துல காணப்பட்ட அந்த குணங்களையும் நாம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக, இந்த லேயாள் இடத்தில் காணப்பட்ட இன்னொரு தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் இந்த லேயாள் என்ன செய்தாங்களாம்? கர்த்தரை மாத்திரம் உறுதியா என்ன செய்தாங்களாம்? பற்றி கொண்டாங்களாம். எந்த சூழ்நிலையிலும் அவங்க கர்த்தரை என்ன செய்யல? விட்டு விடவே இல்லை. இந்த லேயாளுடைய சகோதரி ராகேலி நிமித்தமாய் கூட அவங்களுக்கு என்ன வரும்? பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், காயப்படுத்துற வார்த்தைகள் வரும், தன் கணவர்கிட்ட இருந்து என்ன செய்யும்? வரும், குடும்பத்தார்கிட்ட இருந்து என்ன செஞ்சது? வந்தது. ஆனா எதையுமே இந்த லேயாள் என்ன செய்யல? ஒரு பொருட்டாவே என்ன செய்யல? எண்ணல. ஏன் இவங்க எண்ணல அப்படின்னா, இவங்களுடைய சமாதானம், இவங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருந்துச்சு? கர்த்தர் மேல இருந்ததுனால அவங்க எதையுமே அவங்க இந்த லேயாள் என்ன செய்யல? பார்க்கல. அதுக்கடுத்து இந்த லேயாள்கிட்ட காணப்பட்ட இன்னொரு குணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல 16-17ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிற பொழுது, அந்த ரூபன் என்ன செய்வாரு? ஒரு தூதாயிம் அப்படிங்கிற ஒரு பழம், ஒரு கனி என்ன செய்வாங்க? கொண்டு வருவாங்க. இந்த கனியை அவங்க யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, ரூபன் இவளுடைய வயிற்றுல பிறந்த குமாரன் கொண்டு வரும் பொழுது அதை கொண்டு யாருக்கு கொடுத்தாங்க? அவளுடைய சகோதரியாகிய ராகேலுக்கு என்ன செய்தாங்க? பகிர்ந்து கொடுத்தாங்க. இந்த லேயாள ராகேல் எப்படி பார்த்தாங்களாம்? அற்பமா பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த லேயாள் அவள் அந்த தூதாயும் கனியை தன் சகோதரிக்கு என்ன செய்தாங்க? பகிர்ந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஒரு கொடுக்கிற, ஒரு உதவி செய்கிற, ஒரு உயர்வான ஒரு எண்ணம் கொண்ட பெண்மணி தான் யாரு? இந்த லேயாள். இந்த லேயாளுக்கு அந்த பகிர்ந்து கொடுக்கிற ஒரு நல்ல உள்ளம் என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யறோம்? இந்த வேதத்துல, இந்த வசனத்துல நாம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். முதல்ல பார்த்தோம், இந்த லேயாளுக்கு கர்த்தர் மேல என்ன செய்தாங்க? நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ரெண்டாவது, இந்த லேயாள் விசுவாசம் உள்ள ஒரு பெண். இதுவரைக்கும் அவர் என்னை நேசிக்கல, இனிமேலும் என்னை நேசிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை செய்கிற ஒரு பெண்ணா என்ன செய்தாங்க? காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மூன்றாவது காரியம், இந்த லேயாளுக்குள்ள காணப்பட்ட இன்னொரு நல்ல காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அவள் தன்னுடைய சகோதரிக்கு என்ன செய்தாங்க? அந்த தூதாயும் கனியை பகிர்ந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அப்போ பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த உள்ளத்துல என்ன இருந்திருக்கும்? அன்பு இருந்திருக்கும். யாரு மேல நம்ம அன்பு வைக்கிறோமோ அவர்களுக்கு நாம என்ன செய்வோம்? எதையும் என்ன செய்துருவோம்? விட்டு கொடுத்துருவோம். அப்படிங்கிறது என்னது? உலக இயல்பு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அன்பு, இந்த அன்பு ஒரு முழுமையான அன்பா இருந்தா மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? அந்த காரியங்களை நாம் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். விட்டு கொடுக்க வேண்டிய காரியமானாலும் சரி, பகிர்ந்து கொடுக்க வேண்டிய காரியமானாலும் சரி, உள்ளத்துக்குள்ள அன்பு இருந்தா மாத்திரம்தான். உலக பிரகாரமான அன்பு அல்ல, தேவ அன்பு நம்ம உள்ளத்துல இருந்தா மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்?
இப்படிப்பட்ட ஒரு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் நம்ம உள்ளத்துல என்ன செய்யும், வரும். இந்த எண்ணம் யார் உள்ளத்துல இருந்துச்சு, லேயாளுடைய உள்ளத்துல என்ன செஞ்சது, இருந்தது அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இந்த லேயாளை கர்த்தர் என்ன செய்தாங்க, ஒரு சமாதானத்தோட வைத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதே 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கிறோம், தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். அப்போ இந்த பகிர்ந்து கொடுக்கிற எண்ணம் உள்ளத்துல இருந்ததுனால கர்த்தர் யாருக்கு செவி கொடுத்தாங்களாம், லேயாளுக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பகிர்ந்து கொடுத்தல் அப்படின்னு சொல்றதை விட ஒரு விட்டு கொடுத்தல் யார்கிட்ட இருந்துச்சு, இந்த லேயாள்கிட்ட இருந்துச்சு. இதை கேட்கிற அன்பு சகோதரிகளே, உங்களுடைய உள்ளத்துல விட்டு கொடுக்கிற அந்த தன்மை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், கேட்டு பார்க்கணும். உங்க உள்ளத்துல தேவன் இப்போது இடைப்படுவாரானால் இந்த பகிர்ந்து கொடுக்கிற, இந்த விட்டு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு உள்ளம் எனக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், சோதித்து பார்க்கணும். அதற்காகத்தான் இந்த லேயாளுடைய வார்த்தை உங்களோடு என்ன செய்யப்படுது, பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லேயாளிடத்தில் காணப்படுகிறதான இத்தனை குணங்களும், இந்த கர்த்தர் மேல வைத்திருந்த நம்பிக்கை, கர்த்தர் மேல அவ வைத்திருக்கிற விசுவாசம், கர்த்தர் அவ உள்ளத்துல இருந்ததுனால அவ உள்ளத்துல இருந்த அந்த விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை, இத்தனை காரியங்களும் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், உங்க வாழ்க்கையை, உங்க இந்த லேயாளுடைய வாழ்க்கையோடு உங்களுடைய வாழ்க்கை முறைகளை நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இத்தனை விதமான 3 விதமான காரியங்களை இந்த லேயாள் செய்தது நிமித்தமா இவளுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது, இவள் என்ன செய்தாள், இந்த லேயாள் தன் பிதாக்களின் கல்லறைகளிலே இந்த லேயாள் என்ன செய்யப்பட்டாங்க, சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இத்தனை விதமான நல்ல குணங்கள் இருந்ததன் விளைவாக இவள் என்ன செய்தாள், தன்னுடைய பிதாக்களின் கல்லறைகளிலே, அதாவது இந்த ஆபிரகாம், ஈசாக்கு இவங்களுடைய அந்த கல்லறைகளிலே இந்த லேயாள் என்ன செய்யப்பட்டாங்களாம், சேர்க்கப்பட்டாங்களாம். இதற்கு காரணம், இந்த லேயாள் தன்னுடைய நம்பிக்கையை யார் மேல வச்சிருந்தாங்க, கர்த்தர் மேல வச்சிருந்தாங்க. விசுவாசத்தை யார் மேல வச்சிருந்தாங்க, கர்த்தர் மேல வச்சிருந்தாங்க. அப்புறம் இவங்க இன்னொன்னு என்ன செய்தாங்க, அந்த விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை எதன் மூலமா இவங்களுக்கு வந்துச்சு, கர்த்தர் மேல இந்த 2 நம்பிக்கையையும் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்தது நிமித்தமா இவங்களிடத்துல என்ன இந்த நல்ல குணம், என்ன குணம், அந்த விட்டு கொடுக்கிற ஒரு குணமும் இவங்களுக்கு இருந்தது, வந்தது அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதற்கு பின்பு இந்த லேயாளின் சந்ததியில தான் இந்த யூதா கோத்திரமே என்ன செஞ்சுதான், வந்துச்சுதான். அந்த யூதா கோத்திரத்தில் வந்தவர் தான் யாரு, நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அப்புறம் இந்த லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவங்க தான் யாரு, மோசே, ஆரோன், மிரியாம். இந்த லேவி கோத்திரத்துல ஆலய பணி செய்தவர்கள், ஆசாரிய ஊழியம் செய்தவர்கள், தலைமைத்துவமாய் நடத்தின இந்த மோசே, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல பொறுப்பு யாருக்கு வந்தது, இந்த மோசேக்கு என்ன செஞ்சது, வந்தது. அதோடு கூட அவருக்கு உறுதுணையா இருந்தவர் அவருடைய சகோதரனாகிய ஆரோன். அப்புறம் மிரியாம் பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தின இந்த பெண். இப்படிப்பட்ட இவர்கள் எல்லாம் தோன்றினது யார் தான், இந்த லேயாள் பெற்ற பிள்ளையாகிய லேவியின் சந்ததியில் வந்தவர்கள் தான் யாரு, இவர்கள். அதே போல இன்னொரு காரியத்தை நாம் இந்த லேயாள்கிட்ட இருந்து நாம் என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். அதை எதுல நம்ம வாசிக்கலாம் அப்படின்னா, ரூத்தின் புத்தகத்துல வாசிக்கலாம். ரூத்தை இந்த பெண்மணிகள்லாம் வாழ்த்தும் போது சொல்வாங்க, ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நாம பார்க்கிற பொழுது, இஸ்ரவேல் அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, வாழ்த்துனாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்த்தும் போது கூட யாரை சொல்லி வாழ்த்துறாங்க, இந்த லேயாளை சொல்லி என்ன செய்யறாங்க, வாழ்த்துறாங்க. ஒருவேளை இந்த லேயாள் அற்பமாய் என்ன செய்தாங்க, எண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். தன் குடும்பத்தாரால, உடன் பிறந்தவங்களால, தன் சொந்த கணவராலேயே என்ன செய்தாங்களாம், அற்பமாய் எண்ணப்பட்டாங்க. ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் யாரோ ஒருவர் கூட நீங்க என்ன செய்யலாம், நான் இந்த குடும்பத்துல அற்பமாய் எண்ணப்படுறேனே அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். கலங்காதிருங்கள். அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை தான் என்ன செய்தாங்க, கர்த்தர் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் மிக்க பெண்ணாக இந்த அவங்களுடைய தன் கர்த்தருடைய பணியை செய்யக்கூடிய, ஊழிய பணியை செய்யக்கூடிய ஒரு சந்ததியை என்ன செய்தாங்க, தோற்றுவித்தாங்க அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யறோம், இந்த வேதத்துல பார்க்கிறோம். அதைத்தான் இந்த லேயாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன செய்யறோம், கற்றுக்கொள்கிறோம்.
லேயாள் எப்படி கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சாங்களோ, இந்த லேயாள் எப்படி கர்த்தர் மேல விசுவாசமுள்ள பெண்மணியா இருந்தாங்களோ, இந்த லேயாள் எப்படி ஒரு விட்டு கொடுக்கிற ஒரு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு பெண்மணியா இருந்தாங்களோ, இன்னைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பொழுது உங்களையும் கர்த்தர் என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பாங்க. உங்களுடைய சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளை உங்களுடைய சந்ததியில் இருந்தும் கர்த்தர் என்ன செய்வாங்க? எழுப்பி தருவாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யறேன்? இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? தெரிவிக்கிறேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? கர்த்தரை உறுதியாக என்ன செய்ய வேண்டும்? பற்றி கொள்ள வேண்டும். நம்பிக்கைய கர்த்தர் மேல என்ன செய்யணும்? வைத்து கொள்ளணும். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன செய்வாங்க. இந்த செய்தியை தியானிக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். 2004ஆம் வருடம் என்ன ஆயிடுச்சு? எனக்கு திருமணமானது. எனக்கு திருமணமான கரெக்டா 15வது நாள் என்னுடைய சரீரத்துல என்னப்பட்டது? ஒரு கரண்ட் ஷாக் ஆச்சுது. கரெக்டா என்ன ஆச்சு அப்படின்னா, எங்க ஊர்ல ஒரு பண்டிகை வந்துச்சு, எங்க அம்மா ஊர்ல. அப்போ அதுக்கு போகிறதற்காக நான் என்ன செய்தேன்? ஆயத்தமானேன். திருமணமான புதிது ஆயத்தமானேன். ஆயத்தமாகிற பொழுது என் கணவர் காலையிலே சொல்லிட்டு போயிருந்தாங்க, என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் நீ என்ன செய்யணும்? அயன் பண்ணி வைக்கணும். நீ அயன் பண்ணி வச்சாதான் நான் என்ன செய்வேன்? உன்னைய உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு திருமணமான புதிது அம்மா வீட்டுக்கு போகணும்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ஆசையா இருக்கும். அப்போ நான் ஒன்று அம்மா வீட்டுக்கு போகணும், இன்னொன்று என்ன, கணவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்போ நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணுறதுக்காக எடுக்கும் பொழுது புது வீடு, புது அந்த காரியங்கள் எல்லாம் புதுசாகவே இருக்கும். ஆனால் அந்த நேரம் பார்த்து வீட்டில் யாரும் இல்லை, எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் தனியாக தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணணும்னு சொல்லி என் உள்ளத்தில் தோணுது. அப்போ நான் அயன் பாக்ஸ் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்? வெளியில் உள்ள ப்ளக்கில் நான் அப்படி சொருவ போகிறேன். சொருவி பார்க்குறேன், அதில் என்ன வரல? அயன் பாக்ஸில் கரண்ட் வரல. அப்போ உள்ள ரூமில் போய் நான் உள்ளே போய் கரெக்டாக அது சொருகுனது கூட எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்புறம் உள்ளே போய் எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு என்ன செய்யாது? தெரியாது. அது ஆக்சுவலி அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, அந்த ப்ளக்கை சொருவையுமே கையில் இந்த கையில் அயன் பாக்ஸ் வச்சுருக்கிறேன், இந்த கையில் நான் சொருகும்போது அது அப்படியே ஷாக் ஆகி நான் அப்படியே இந்த கை இப்படி மடங்கி நான் என்ன செஞ்சுட்டேன்? கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து கத்தி, அப்புறம் பக்கத்து வீட்டில் யாருமே கிடையாது. நான் ஓனுக்கு அது கூச்சல் போட்டதுனால அந்த பக்கத்து வீட்டில் இருந்து அக்கா அவங்க கத்தி, பக்கத்தில் இருக்கவங்களாம் கரெக்டாக நண்பகலில் இந்த சம்பவம் நடந்துச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் இந்த கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் நான் என்ன செஞ்சேன்? ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். 45 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாகி திரும்ப வீட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, இனிமே இவங்க வாழ்க்கை அவ்வளவுதான், இவங்க குடும்பம் அவ்வளவுதான். ஏன்னா என் கணவர் என்னுடைய திருமணத்தின் போது தான் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. அப்போ இவங்க ஒரு மார்க்கத்திலேருந்து இன்னொரு மார்க்கத்துக்கு போனது நிமித்தமாக தான் இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பேச்சுக்களும் எங்க காது கேட்க பேசினாங்க. ஆனால் என் தேவன் என்ன செய்யலை? கைவிடலை. நாங்கள் இந்த லேயாளை போல எங்கள் நம்பிக்கையை யார் மேலே வச்சோம்? கர்த்தர் மேலே வச்சோம். எங்கள் விசுவாசத்தை யார் மேலே வச்சோம்? கர்த்தர் மேலே வச்சோம். இப்படிப்பட்ட அந்த காரியங்கள் மற்றவங்க மேலே என்ன செஞ்சோம்? அன்பு செலுத்தணும். இந்த 3 காரியங்களை நாங்கள் செய்தது நிமித்தமாக கர்த்தர் எங்கள் கிராமத்தில் எங்களை என்ன செய்தாங்க? உயர்த்தி வைத்தாங்க. என் கணவர் முழுமையாக 2008ஆம் வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்புறம் 2005ஆம் வருஷத்தில் எனக்கு முதல் பெண் குழந்தை, 2007ஆம் வருஷத்தில் 2வது பெண் குழந்தை, 2009ஆம் வருஷத்தில் 3வது பெண் குழந்தை. 3 பெண் குழந்தைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. பிள்ளைகளை நீதியின் பாதையில நடத்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறாங்க. எங்கள் கிராமத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு தொழிலை கர்த்தர் தந்திருக்கிறாங்க. சிலருக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுக்கும்படியாகவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறாங்க. அப்புறம் எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய ஊழியத்தையும் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறாங்க. இவ்வளவு காரியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு எப்படி செய்தாங்க? இந்த லேயாள் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தது போல நாங்களும் எங்களுடைய நம்பிக்கை முழுவதும் யார் மேல வைத்திருந்தோம்? கர்த்தர் மேல வைத்திருந்தோம். எங்களுடைய விசுவாசம் முழுவதையும் யார் மேல வைத்திருந்தோம்? கர்த்தர் மேல வைத்திருந்தோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியமானாலும் சரி, உங்களுடைய முழு நம்பிக்கையையும் கர்த்தர் மேல வைத்திருங்க. அற்பமா எண்ணப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஊராரால்
வினஜன பந்துக்களால் அற்பமா எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, எந்த காரியத்தையும் நீங்க என்ன செய்ய வேண்டாம், மறைக்க வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்துல தெரியப்படுத்துங்க. உங்க விசுவாசத்தையும் உங்க நம்பிக்கையும் கர்த்தர் மேல வையுங்க. உங்களுடைய அன்பு பெருகட்டும், உங்களுடைய விட்டு கொடுக்கிற தன்மை பெருகட்டும். உங்களுடைய காரியங்களை கர்த்தர் சமூகத்துல நீங்க தெரியப்படுத்துகிற பொழுது, இந்த லேயாளை ஆசீர்வதித்த கர்த்தர், இந்த லேயாளை உயர பண்ணின கர்த்தர், அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்று உங்களையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் இயேசப்பா. இம்மட்டுமா எங்களுக்கு கிருபை அளித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமது தயவு பெரியது, உமது இரக்கம் பெரியது, உமது காருண்யம் பெரியது என்று சொல்லி நாங்களுமே தகப்பனே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் கேட்டுக்கொண்ட உமது வார்த்தைக்கு நேராய் எங்கள் இருதயத்தை நாங்கள் திருப்புகிறோம் சுவாமி. ஆண்டவரே, லேயாளை குறித்து நாங்கள் பார்த்தோம். யாக்கோபினுடைய மனைவியாகிய இந்த லேயாளை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஏசப்பா. கர்த்தாவே, இந்த லேயாள் அழகற்ற ஒரு பெண்மணி தான். மற்றவர்களால் நேசிக்கப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அவங்களுடைய முக அமைப்புகள் இல்லை. ஆனாலும் கர்த்தர் நீர் அவர்களை நேசித்தீரப்பா. அவங்க உம்மேல நம்பிக்கையை வைத்தது நிமித்தமாய் இந்த லேயாளுக்கு நீங்க ஒரு உலகம் தராத ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தீர் என்று சொல்லி நாங்கள் இந்த வேத பகுதியில நாங்கள் பார்த்து தியானித்தோம் ஏசப்பா. இந்த லேயாள் தன்னுடைய நம்பிக்கையை உங்க மேல வைத்தாங்க அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். இந்த லேயாள் தன்னுடைய விசுவாசத்தை உங்க மேல வைத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த லேயாள் ஒரு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு தன்மையை நாங்க பார்த்தோம் ஏசப்பா. அப்படியாய் இந்த லேயாளிடத்தில் காணப்பட்ட இந்த 3 குணங்களும், இந்த 3 குண நலன்களும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவீராக. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரின் மீதும் இந்த 3 குண நலன்களும் இறங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த லேயாளை உயர்த்தின கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது இந்த லேயாளுடைய பெயரை சொல்லி ஆசீர்வதிச்சாங்களோ, அப்படியாய் தகப்பனே அப்பா, எங்களுடைய பெயர்களையும் சொல்லி அப்பா எங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த லேயாளுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட இந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அபியாசப்படுத்துவதற்கு என் தேவன் நீர் உதவி செய்வீராக, என் தேவன் நீர் எங்களுக்கு பலன் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இங்க கூட இருங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளோடும் கர்த்தர் இருங்க. இந்த லேயாளை ஆசீர்வதித்தது போல நீங்களும் ஆசீர்வதிங்க. அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிகன மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.